Hello friends, வணக்கம் and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசி டே ரொட்டீன் வீடியோ தான். பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி மாற்றலாம், பட் டேஸ்டியாக ஈஸியாக சிம்பிளாக எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு செஞ்சுருக்கேன். வெறும் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் மட்டும்தான் காட்ட போகிறேன். இது வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட லைவில் சொன்ன மாதிரி என்னுடைய ஓல்டு வீடியோவில் ஒரு வீடியோ தான். இதுதான் என்னுடைய லாஸ்ட் ஓல்டு ரொட்டீன் வீடியோ. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நியூவாக எபிசோட்ஸ் வந்து ஷூட் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலான் இருக்கேன். என்ன மசாலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதையும் சேர்த்து காட்டுங்க, நீங்கள் ஒன் டேயில் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்றதை காட்டுங்க அப்படின்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிளாக தோசை தான் செய்ய போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ க்ரீன் சட்னி செஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்னிங்கில் தான் வந்து அயன் அப்சார்ப்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல வந்து நடக்கும். ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு ஃபுட் எடுக்கக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக செய்ய முடியுமோ அதை ஹெல்த்தியாக கொடுக்கறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இல்லை நல்லா உடம்பு முடியல சிம்பிளாக செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை மிக்சட் ஃப்ரூட்டோட மிக்சட் நட்ஸ் போட்டு ஒரு ஸ்மூத்தி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ரெசிபிஸ்லாம் வேணும்னா நீங்கள் கீழே கேளுங்க, நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஓல்டு வீடியோ அப்படின்றதுனால நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறேன். நான் இனிமேல் புதுசாக ஷூட் பண்ணக்கூடிய வீடியோஸ் இனிமேல் வரப்போது நிறையா டயட் கண்ட்ரோலோட பேக் டு ஃபார்ம் நம்ம ட்ரெடிஷன் ஃபுட்ஸ்லாம் இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் என்னுடைய கிச்சனில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கேன் ஃபுட் விஷயத்தில். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபுட் பழக்கத்தை எப்படி நம்ம வந்து ஆரோக்கியமாக மாற்றிக்கிறதுன்றது மாதிரிலாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ புதினா க்ரீன் சட்னிக்கு வந்து செய்ய போகிறேன். நான் க்ரீன் சட்னிக்கு வந்து புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி மூணுமே சேர்த்து செய்ய போகிறேன். பட் டாமினேஷனாக அதிகபட்சமாக புதினா தான் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து, அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன், அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன், அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் தயவு செய்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட் இருக்குங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது. என்கிட்ட இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து செய்யும்போது எந்த க்ரீன் இலைகள் இருந்தாலும் எந்த க்ரீன் கீரையாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் வந்து தண்டோடு கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள். எலசு தண்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த தண்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். 2 தேங்காய் பத்தை. இது கொஞ்சம் என் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் இந்த க்ரீன் சட்னி. ஏன் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னுலாம் என்னை கேட்காதீங்க. ஸோ புதினா வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொத்து மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். கொத்தமல்லி வந்து ஒரு 1/4 கட்டு தான் நான் எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் கொத்தமல்லி வந்து ரொம்ப வாசனையாக உள்ளது. அது வந்து போட்டு புதினாவுடைய ஃப்ளேவரை வந்து உங்களுக்கு வந்து குறைச்சிடும். அதனால நான் வந்து புதினாவை தான் நிறையா எடுத்துக்கிட்டு கொத்தமல்லியை குறைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த சட்னியை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நைட் இந்த ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நைட்டு தோசையில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மதியானம் செஞ்ச பொரியலோ இல்லை வறுவலோ உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோசைக்குள்ளேயே வச்சு நெய் ரோஸ்ட் மாதிரி சுட்டு இந்த க்ரீன் சட்னியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா க்ரீன் சட்னி மசாலா தோசை அப்படி சொல்லலாம். இல்லை க்ரீன் சட்னி நெய் ரோஸ்ட் மசாலா தோசைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம். பட் ஹெல்த்தியாக இருக்கும், ட்ரஸ்ட் மீ, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சட்னி செய்யும்போது நான் பச்சை மிளகா போட்டிருந்தேன். குழந்தைக்கு நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் எங்களுக்கு செய்யும்போது ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகான்னு போட்டுக்குவோம். அந்த பச்சை மிளகா மட்டும் போடும்போது வேறு டேஸ்ட் இருக்கும், காஞ்ச மிளகா மட்டும் போடும்போது வேறு டேஸ்ட் இருக்கும். சின்னதாக இந்த பச்சை மிளகா அண்ட் காஞ்ச மிளகா சேர்த்து செய்யும்போது அது ஒரு விதமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் சட்னி செய்யும்போது மட்டும் அந்த புளியை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தாளிப்பெல்லாம் முடித்த உடனே ஒரு அரை லெமன் அந்த சீட்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் அப்படி லைட்டாக பொழிஞ்சிட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டிங்கன்னா நிஜமாக அது ஒரு மாதிரி நல்ல சூப்பரான டேஸ்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைக்கு கோல்டு இருக்கிறனால நான் இது செய்யும்போது அன்றைக்கி லெமன் சேர்த்துக்கல. அதனால தான் இஞ்சி கூட நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சியும் சேர்த்துருந்ததை நான் சொல்ல மறந்துட்டேன். பட் அந்த லெமன் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. லெமனில் வந்து விட்டமின் சி இருக்கனால இந்த கீரையில் இருக்கக்கூடிய அயன்லாம் நமக்கு மார்னிங் அப்சார்ப் பண்ணுறதுக்கு வந்து அந்த விட்டமின் சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெமன் சேர்க்குறது ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த்துக்காகவும் நல்லதுன்னு சொல்ல வரேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த சட்னி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து சட்னி அரைச்சிட்டு தோசை சுட போகிறேன். அதுக்குள்ளே ஷர்வினுக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் மில்கில் ட்ரிங்க் அவங்கவுங்க ட்ரிங்க் குடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து குடிச்சிட்டு ஷர்வினை குளிப்பாட்டி ட்ரெஸ்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து தோசை சுட்டு ஷர்வினுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட வேண்டியது தான். அப்புறம் ஷர்வினை அனுப்பிச்சதுக்கப்புறம் வீட்டில் நார்மலாக பெருக்கிறது மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படி கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் நோண்டுறது, என்னுடைய குரூப்பில் போஸ்ட் பண்ணுறது, என்னுடைய பேஜில்
போஸ்ட் பண்ணுறது, கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு சிம்பிளாக டேஸ்டியாக ஈஸியான புளியோகரை தாங்க நான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ ஹெல்த் ட்ரிங்க் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு. நான் வந்து இதை ஒரு 3-4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணதே கிடையாது. நிறைய பேர் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு இறங்குவாங்க. ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த கேட்டகரி தான் நானும். பிகாஸ் ஃபேமிலின்னு வரும்போது ஃபேமிலியாக என்னோடய விஷயங்களான்னு பார்க்கும்போது ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ என்னை பார்த்துக்க முடியறதில்ல. பட் இனிமேல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வெயிட் ஏறாமல் கண்ட்ரோல் பண்ணவாத நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஆனால் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸாவது இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிருவேன். ஹெல்த் ட்ரிங்க் இந்த சென்ஸ் வெயிட் லாஸ் ட்ரிங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன், ஹாட் வாட்டர், ஹனி மட்டும் சேர்த்துருக்கேன். சம்டைம் இதில் சின்னமன் பவுடர் சேர்த்துக்குவேன். சம்டைம்ஸ் இதில் வந்து ஜிஞ்சர் கலந்து அந்த ஜிஞ்சருடைய எசன்ஸ்லாம் சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இறக்கி அதில் லெமனும் ஹனியும் போட்டு குடிப்பேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு வீடியோஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் குடிச்சிட்டு ஷர்வினை கிளப்பி விட்டுட்டு ஷர்வினுக்கு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். அப்புறம் வீடு க்ளீனிங் முடிச்சுட்டு என்னுடைய டைம், அதாவது ஃபேஸ்புக் எக்ஸட்ரா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு ஓடி வந்து நான் குட்டியாக ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய சமையல் தான் செய்ய போகிறேன். ஸோ அது என்ன சமையல், எப்படி செய்ய போகிறேன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சுட சுட தோசை சுட போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தோசை இது வந்து ரொட்டீன் வீடியோன்றனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அங்கங்கே நல்ல நல்ல டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய குட்டி டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஓல்டு வீடியோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் லைவ்ல கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க எத்தனை நாள், அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இனிமே அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வரப்போகுது. ஒரு தனி ரெசிபீஸில் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஸ்டைலில், நம்ம சேனல் ஸ்டைலில் நம்ம வந்து போட்டு நம்ம செய்யலாம். புதிய பொலிவோடு நம்ம பார்க்கலாம். புது பொலிவோடு நம்ம பார்க்கலாம். அண்ட் ஷர்வினுக்கு வந்து இன்னும் ஒரு 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ஹாலிடேஸ்க்கு வேறு வரப்போகுது. ஸோ குழந்தைய எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன், குழந்தையோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் நான் எந்த மாதிரி ஃபுட்லாம் எடுக்கிறேன், அந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்ட ரெக்வெஸ்டட் வீடியோஸ்லாம் கூட பார்க்கலாம். மேக்கப் பார்க்கலாம், என் ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் பார்க்கலாம், அப்புறம் ஹோம் டூர் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாமே நம்ம லைனாக பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் என்னோட கிச்சனில் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் மாற்றிருக்கேன் நான் ஹெல்த் விஷயத்துக்காக. நான் இத்தனை நாள் வந்து வெல்லம் சாப்பிட்றதா நல்லாவே இருக்காது, நம்ம வந்து சக்கரை தானே டக்குன்னு செய்ய முடியும் அப்படிலாம் யோசிச்ச ஆள். பட் கொஞ்சம் நான் பேக் டு ஃபார்ம், என் அம்மா காலத்துக்கு ஃபுட்க்கு நான் மாறிக்கிட்டு இருக்கேன். அது ஹெல்த்துன்னு இப்போ தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நல்லா முருகலான தோசை அண்ட் டேஸ்டியாக யம்மியான ஸ்ட்ரென்த்தான க்ரீன் சட்னி தயாரித்து குழந்தைக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் உட்காந்து நல்லா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நான் சொன்ன மாதிரி வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லேசி டேங்க, தயவு செய்து திட்டாதீங்க. நான் வந்து புளியோதரை இன்ஸ்டன்ட் பேக்கெட் வாங்கிக்கிட்டு அது என்ன பேக்கெட் வாங்கினேன், எனக்கு எந்த பேக்கெட் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா தனியாக புளியோதரை இன்ஸ்டன்ட் புளியோதரை வீடியோ போடுறேன். ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு தனியாக நீங்கள் ரெசிபி போட்டிங்கன்னா எங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேனலில் வந்து எந்த ரொட்டீனில் நீங்கள் எந்த ரெசிபி போட்டிருக்கீங்கன்னு தெரியலை, தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து அது தனியாக உங்களுக்கு இன் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ நான் வந்து இப்போது புளியோகரை செய்ய போகிறேன். அந்த இன்ஸ்டன்ட் பவுடரில் கூட சின்னதாக கொஞ்சம் நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்தோன்னா அது வந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. புளியோகரைனா எனக்கு ரொம்ப உயிருங்க. என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து உங்களுக்கு கும்பகோணம்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஊருக்கு போனோன்னா நிறைய கோயிலுக்கு போவோம். அங்கே கோயிலெலாம் வந்து பிரசாதம் ஸ்டால் இருக்கும். எல்லோரும் ஒரு பிரசாதம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி சாப்பிடுவாங்க. நான் எல்லா பேக்கெட்டுமே புளியோதரையாக வாங்கி சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும். நான் காலேஜ்க்கெலாம் இல்லை ஸ்கூலுக்குலாம் பிரியாணி வேணுமா, உனக்கு புளியோகரை வேணுமான்னு கேட்டாக்கா யாராவது புளியோகரை கொண்டு வந்திருந்தாங்கன்னா என் கையில் பிரியாணியே இருந்தால் கூட நான் அதை கொடுத்துட்டு புளியோகரை தான் வாங்கி சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் புளியோகரை பிடிக்குமா இல்லையா, அப்படி பிடிக்கலன்னா வேறு எந்த ஃபுட் உங்களோட ஃபேவரட்டான ஃபுட் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புளியோகரை எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நான் உங்களோட சொல்கிறேன். உங்களோட ஜாலியாக வந்து என்னுடைய குட்டி டிப்ஸ் அண்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் இந்த வீடியோ மூலியமாக ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான ரெசிபி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருந்திருக்காது. ஏன்னா நான் எந்த டீட்டெயில்ஸும் அதை பற்றி நான் இதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. இத்தனை நாள் நீங்கள் எல்லாருமே எனக்காக காத்துட்டு இருந்தீங்க. கொஞ்ச நாள் ஷர்வினுக்காக எனக்கு டேக் கேர் பண்ண
டைம் வேணும்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு டைம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. நான் வந்து இனிமேல் வீடியோஸ் வந்து நியூ வீடியோஸாக புதுப்புழுவோட நான் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி இனிமேல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் நம்ம இனிமேல் லைனாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் 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 ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணதுக்கு. இந்த வீடியோவையும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இனிமேல் வரப்போகிற அட்டகாசமான வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனோட பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்க எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லயும் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. உங்க எல்லாருடைய அன்புக்கு ரொம்ப 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 பெரிய நன்றிகள். தேங்க்யூ so much friends. Take care. Bye bye.